Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. பிரச்சனைகள்லாம் நமக்கு முக்கியம், மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? அற்பமாக இருக்கும். நமக்கு பாடங்களை கற்றுத்தரும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாரோ, தாயின் கருவில் எப்பொழுது என்னை தெரிந்தாரோ, அன்றைக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார். எத்தனை பேர் உன்னை பாதுகாத்து உன்னை மேல வர முடியாம தடுத்தாலும், இப்ப கை தட்டுங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை வெளியே கொண்டு வரப்போகுது. உன் குடும்பத்தை வைத்தோம், உன் பிள்ளைகளை வைத்தோம், சபையை வைத்தோம், ஜனங்களை வைத்தோம். மத்தேயு 28:6 எடுத்துக்கொண்டால், தாம் சொன்னபடியே என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் சொல்லுவோம், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த உலகத்தில் சொன்னபடி செய்கிற ஒரே ஒருத்தர் யார் தான்? இயேசு தான். மற்ற எல்லாரும் சொல்லுவாங்க, செய்ய முடியாது. சிலர் சொல்லுவாங்க, கொஞ்சம் செய்வாங்க. சிலர் சொல்லுவாங்க, பரவாயில்லாமல் செய்வாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் சொன்னபடி செய்கிறவர். புரிந்தால் கை வைத்து சொல்லுவோம், சொன்னபடி செய்கிறவர். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் மனிதர்கள் சொல்லுகிறதை எல்லாம் பெரிதாக நினைத்து விடக்கூடாது. மனிதர்கள் சொல்லுகிறதை கேட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் யார் சொல்லுகிறதை பற்றி கொள்ள வேண்டும்? தேவன் சொல்லுகிறதை. எல்லாம் கைவிதி சொல்லுங்க, சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதலாவது இயேசு சொன்னார், மத்தேயு 17:23, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். Jesus said in Matthew 17:23, on the third day I will rise again. 3ஆம் நாளில் நான் என்ன செய்வேன்? உயிரோடு எழும்புவேன். யார் எடுத்தாலும் டக்குன்னு வாசிங்க வேகமா. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருவேன். மார்க் 9:31 பார்க்கிறோம். 3ஆம் நாளில் நான் என்ன செய்வேன்? உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு சொல்றார். 9:31, 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பேன். 3ஆம் நாளில் என்ன செய்வேன்? நான் உயிரோடு. Jesus himself said, I will rise again on the third day. 3ஆம் நாள் உயிரோடு நான் எழும்புவேன். ஆம், இயேசுக்கு முன் காலத்தில் வாழ்ந்த ஆபிரகாமின் வம்சத்தில் வந்த தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 16:10, he told the prophetical word, தீர்க்க தரிசனமாக தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். சங்கீதம் 16:10, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டீர். ஆமென் என்று சொல்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் இயேசுவை பற்றி 324 முறை அவர் இப்படி வந்து மரித்து உயிரோடு எழும்புவார் என்றும் பிறப்பார் என்றும் இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. 324 prophecies about Christ throughout the whole scriptures. All the prophecies were fulfilled. அதில் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் மீண்டும் வருவார் என்பது மட்டும்தான் நிறைவேறணும். மீதி வார்த்தைகள் என்ன செய்கிறது? நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இயேசு கூட அவர் உயிர்த்தெழுந்த உடனே கவனிக்க வேண்டும். கல்லறை அங்குதான் திறந்திருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் இயேசு அந்த ஒரே நாளில் 8 இடங்களில் தம்முடைய சீஷர்களை போய் சந்தித்தார். யாரை போய் சந்தித்தாரு? அப்படி என்றால் அவர் உயிரோடு இருக்கிறேன் என்பதை காண்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்தவர். இயேசு யாரு? அதைத்தான் சங்கீதம் 22 முழுவதும் ப்ராஃபட்டிக்கெல்லாம் அவரை பற்றி படிக்கிறோம். வாசிக்க நேரம் இல்லை. 22ஆம் சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் அதில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு எப்படி இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரிப்பார், நமக்காக ஜீவனை கொடுப்பார் என்றெல்லாம் தாவீது அதை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ வேதாகமம் முழுவதும் இயேசுவை பற்றி, அவருடைய பிறப்பிலிருந்து
அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் அங்கே ஆழமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதுல ஒன்றை மட்டும் ஹைலைட் பண்றேன். சங்கீதம் 22 எடுத்துக்கிடுங்க. 18ஆம் வசனத்திலே, என் வஸ்திரங்களை தங்களுக்குள் பங்கிட்டு, இது மாதிரி செஞ்சாங்களா? சிலுவையில் இருக்கும்போது அங்கே செய்கிறார்கள். 24வது வசனம், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல், அவர் பட்ட உபத்திரவத்தை மற்றவனுக்கெல்லாம் அது ஆர்டினரியா இருந்துச்சு. ஆனா அந்த உபத்திரவம் தான் நமக்கு வேல்யூவா இருக்குது. ஹல்லேலூயா. கவனிக்கும்படி கேட்கிறேன். உங்களுக்கு வர சில பிரச்சனை மற்றவங்களுக்கு அது அற்பமா தெரியும். ஆனா உங்களுக்கு அது என்னவா இருக்கணும்? வேல்யூவா இருக்கணும். The problems are the best college that teaches so many things in our life. பிரச்சனைகள் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லூரிகளை விட சரியான பெரிய கல்லூரி ப்ராப்ளம்ஸ் தான். பிரச்சனைகள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாயை திறந்து சொல்லுங்க, பிரச்சனைகள் மூலம். கையை வைத்து சொல்லுங்க, என் பிரச்சனை எனக்கு வேல்யூபிளாக இருக்கும். மற்றவங்களுக்கு அது எப்படி தெரியும்? அற்பமாக தெரியும். ஆனால் உங்களுக்கு அது என்னவா இருக்கணும்? வேல்யூ. நீங்களும் அற்பமாக நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்பமாக போயிடும். ஆனால் அதை என்ன நினைக்கணும்? இப்போ ஒருத்தன் உள்ளே வந்து நுழைஞ்சதுனால நான் இன்னும் எஸ்கர்ட்ஸ் போடுவேன் இல்லை, எல்லாமே நமக்கு நல்லது. ஏன் பப்ளிக்காக சொன்னேன்? நீங்கள்லாம் தெரியணுன்றதுனால தான். இதெல்லாம் ரகசியம் கிடையாது. இன்னொன்று, விசுவாசிகளுக்கு வந்து என்ன இருக்கணும்? கட்ஸ் இருக்கணும். எவனா எதிரி வந்தால் அவன்கிட்ட பேசுறதுக்கு. நிறைய விசுவாசிகள் இந்த வாழை உள்ள விட்டு போகிற மாதிரி பயந்துட்டு கிடப்பான். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் கூட வெளியே போகும்போது எவனாவது கேட்டான்னா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கக்கூடாது. இல்லை, யாருடைய பிள்ளை? சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறேன், ஹூ ஆர் யூ? எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் இந்த பேங்க்கில் இருந்தெல்லாம் வரும். ஒரு தடவை எவனோ ஒரு ஆஃபீஸர் ஃபோன் பண்ணான். நான் கேட்டேன், என் நம்பரை எவன் கொடுத்தா உனக்கு அப்படின்னு கேட்டேன். வச்சுட்டு ஓடிட்டான், கட் பண்ணிட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகை ஏமாத்த பார்க்கும். எத்தனை பேர் விளங்கின கைவிதி? பிரச்சனைகள்லாம் நமக்கு முக்கியம், மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? அற்பமாக இருக்கும். நமக்கு பாடங்களை கற்றுத்தரும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு அடி வாங்கினது, இயேசு வந்து ரத்தம் சிந்தினதெல்லாம் அந்த சோல்ஜர்ஸுக்கு அற்பம். 350 பேர் இருக்கிறான், குதிரையில் 50 பேர் நிற்கிறான், அந்த பிலாத்தெல்லாம் இருக்கிறான், அவனுக்கு அதெல்லாம் ஆர்டினரி. ஆனால் நமக்கு ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் வேல்யூபிள். அவர் சரத்திலிருந்து ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரத்தத்துக்கும் வேல்யூ இருக்குது. ஹல்லேலூயா. கையிருந்த கரங்களை தூக்கி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன் இன்றைக்கு. ஹல்லேலூயா. அவ்வளவு அடி வாங்கி உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்றார். நம்ம என்ன அடியா வாங்கணும்? வீட்டில் தூங்கிட்டு நல்ல லக்ஸரியா வந்து உட்கார்ந்துருக்கோம். கையை வைத்து அவருக்கு நன்றி சொல்றதோட வேற என்ன இருக்குது இன்றைக்கு? ஹல்லேலூயா. கைவிதி சொல்லுவோம், சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இரண்டாவது அந்த பரிசுத்தவான்கள் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வேதத்தில் இன்னொரு தீர்க்கதரிசி இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி மிக ஆழமாக சொல்லுகிற வசனம் ஐசாயா சாப்டர் 25 verse 8. ஏசாயா 25:8 சொல்லுகிறது, மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்குவார். வாசிப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை என்ன செய்வாரா? ஜெயமாக விழுங்குவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் நமக்கு வர பிரச்சனையை என்னவா விழுங்கணும்? ஜெயமா விழுங்கணும். பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு என்னை வந்து அழிச்சதுன்னு சொல்லக்கூடாது, அதை விழுங்கணும். யாருடைய ரத்தத்தின் வல்லமையினாலே. இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாள், அந்த நாளில் போய் நமக்கு இருக்கிற பெஸ்ட் இது என்ன அப்படின்னா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லா பிரச்சனையும் தாண்ட வைக்கும், எல்லா போராட்டத்தையும் தாண்ட வைக்கும். நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்க போகிறது. இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்தனால எத்தனை பேர் இந்த ஜெயத்தை எடுக்க விரும்பின கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு வர்ற பிரச்சனைகளை நான் ஜெயத்தை எடுக்கிறேன், எனக்கு இருக்கிற போராட்டங்களை நான் மேற்கொள்ளுகிறேன். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது 3 பேரை உயிரோடு எழுப்பினார். இயேசு உயிரோடு இருக்கும்போது 3 பேரை உயிரோடு எழுப்பினார். 3 பேரை உயிரோடு எழுப்பினார். ஏன் எழுப்பினார் என்றால், அவர்கள் எழும்ப வேண்டும் என்பதற்காக அல்ல,
அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவுக்குள் என்ன வல்லமை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுமா? எத்தனை பேருக்கு தெரியுது இயேசுக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்குதா? அவர் நாமத்தை செஞ்சு அவங்க சொன்னும் போது உங்கள் சரத்தில் ஏதாவது நடக்குமா? அவர் இரத்தத்தை சொல்லி உங்கள் சரத்தை தொட்டு அற்புதம் நடக்குமா? அதுக்கு பேர் என்ன வல்லமை? இதை காண்பிக்க 3 தடவை உயிரோடு 3 பேரை எழுப்பினார். இயேசு எதை செஞ்சாலும் அவர் அற்புதர். நமக்கு சில பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா நீங்கள் யாரும் பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. யாருடைய வல்லமை விளங்க போகுது? கைத்தடி யார் பாருங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லுங்க, யாருடைய வல்லமை தெரிய போகுது? அவர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்பது தெரிய போகுது. ஹல்லேலூயா. ஓ, அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவனை அழைத்திருக்கிறார், என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்பது தெரியும். எப்போ அப்படின்னா என்ன வரும்போது? பிரச்சனையே வரலன்னா அவங்க கூட யார் இருக்கான்னு தெரியாது. சிலருக்குள்ள பிரச்சனை வரலன்னா உனக்கு இருக்கிற கட்ஸ், உனக்கு இருக்கிற தைரியம் இதெல்லாம் தெரியாது. மீசை தான் சிலருக்கு பெருசாக இருக்கும், நம்ம பயந்து ஓடிட்டு கிடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆள் பார்த்தா ஜிக்ஜாண்டிக்காக இருப்பாங்க. ஓன்னா போதும், அவ்வளோதான். இதெல்லாம் எப்போ தெரியும்? உனக்கு பிரச்சனை வரும்போது தான் தெரியும். பிரச்சனை வரும்போது தான் தெரியும். இயேசுக்கு பிரச்சனை வந்துச்சு, மரணத்தை எப்படி விழுங்கினாரா? ஸ்வாலோடு ஜெயமாய் விழுங்கினார். ஹல்லேலூயா. கைத்தட்டி விழுங்குகிற வல்லமை சொல்லுங்க. கைத்தட்டி சீக்கிரம். பிரச்சனையை விழுங்குகிற வல்லமை எடு. ஓ ரபா ரபா. பிரச்சனையை விழுங்குகிற வல்லமை அது உன்னை விழுங்கக்கூடாது. நாம எதை விழுங்கிடுவோம்? விழுங்கிடுவோம். ஆமென் சொல்லுவோம். இன்றைக்கு இந்த வருஷம் 2025 நானும் கர்த்தர் கிருபையினால் 37 ஆண்டுகளுக்கு மேல் இப்படிப்பட்ட ஸ்பெஷல் அக்கேஷனில் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் செய்திக்குள் போகல, இன்ட்ரோடக்ஷனில் தான் இருக்கிறேன். இன்றைக்கி குறிப்பான செய்திக்குள் போவேன் ஒரு சில நிமிடங்களிலே. முதல்ல இன்ட்ரோடக்ஷனை மட்டும் கவனிங்க. சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். யார் சொன்னபடி? அப்போ இயேசு சொன்னதை செய்வாரா? ரெண்டாவது, தாவீது சொன்னது நடந்ததா? நடந்தது. ஐசாயா சொன்னது நடந்ததா? நடந்தது. இந்த வேதம் முழுவதும் உள்ள அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிச்சயமாக நிறைவேறும். எந்த வார்த்தையும் வந்து பலிக்கக்கூடிய வார்த்தை. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த சொன்னபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுவதற்கு அங்க நடந்த ஒன்று. 2ஆம் வசனம், பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் எங்கிருந்து இறங்கி வந்தானோ? வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி போதும், புரட்டி தள்ளினார். இப்போ ரிசரக்ஷன் டேல 3 இம்பார்ட்டன்ட் திங், 3 திங்ஸ். ஒன்று த சீல், ரெண்டாவது த ஸ்டோன், மூன்றாவது த சோல்ஜர். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. முதலாவது கை வைத்து சொல்லுங்க. த சீல், முத்திரை. என்னது? அந்த கல்லுக்கு மேல என்ன போட்டிருந்தாங்க? சீல். ரெண்டாவது ஸ்டோன். என்னது? ஸ்டோன். நம்மெல்லாம் செத்தா கீழே படுக்க வச்சு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. நரி வந்து சில பாடியை தூக்கிட்டு போயிடும், சரி அடக்க முடியலன்னா. நம்ம அதனால தான் பெட்டியில் ஸ்ட்ராங்காக வைக்கிறோம். சில பேர் காசு இல்லாமல் சரியில்லாத பெட்டியிலெல்லாம் வச்சுருவாங்க. இந்த நரி மண்ணுக்குள்ளோடையே வந்துடும். நான் அடக்கம் பண்ணிட்டு வந்ததில் எத்தனை பேர் தூக்கிட்டு போச்சா தெரில. இதெல்லாம் நடக்கும். அதனால தான் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாறையை வெட்டி அந்த பாறைக்குள் வைத்துட்டு பாறைக்கு மேலே பெரிய கல்லை வச்சு மூடிடுவாங்க. உள்ளே யாருமே என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நம்மளை எப்படி அடக்கம் பண்ணாலும் பரவாயில்ல, நாம் இயேசு வரும்போது உயிர்த்தெழுந்து போயிடுவோம். கை தட்டுங்க, ஆமேன்னு சொல்லுங்கள். எப்படின்னா பண்ணிட்டு போகிறாங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஈஸ்டர், இன்னைக்கு பற்றி கவலைப்படுங்க. ஆனால் இது மிக முக்கியம். இயேசுவை நல்ல வெட்டின ஒரு கல்லறை. அதனால் என்ன பண்ணுவாங்க யூதர்கள், பணக்காரர்கள் எல்லாம் பாறையை போய் அந்த மவுண்டனில் போய் அந்த பாறையை விலைக்கு வாங்கிட்டு பாறையை குடஞ்சி கல்லெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி 5 நிமிஷத்தில் கூலி வெட்ட முடியாது. இங்கெல்லாம் நம்ம ஊரில் 5 நிமிஷத்தில் மண்ணில் கூலி வெட்டிடுவாங்க. அங்கே அப்படி வெட்ட முடியாது. இதெல்லாம் ஆழமான சத்தியம். இதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் வந்து யூதனா பிறந்தா அவன் சாகிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாலே எது ரெடியாக இருக்கணும்? அவனுக்கு வீடு இல்லைன்னா கூட எது இருக்கணும்? கல்லறை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கும் நம்ம ரட்சிக்கும் போது எல்லாத்தையும் ஆண்டவர் ரெடி பண்ணிட்டார். எல்லாம் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சல வாயை திறந்து சொல்லுங்க.
என்னை ஆண்டவர் என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாரோ, தாயின் கருவில் எப்பொழுது என்னை தெரிந்தாரோ, அன்றைக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார். நல்ல கைதட்டி ஆர்ப்பரிங்க. டோன்ட் வரி, God has prepared everything. He has made everything. He has done everything for you and me. Hallelujah. எங்களை குடும்பமாக 87ஆம் ஆண்டு கல்பாக்கத்துக்கு இந்த ஊழியத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னாலே இந்த இடத்துல ஆண்டவர் முன்குறித்து வைத்து இப்படி கட்டடங்கள் எல்லாம் கட்டணும்னு சொல்லி எல்லாத்தையும் முன்குறித்து வைத்ததுனால அவர் முன்குறித்ததை செய்து காண்பித்தார். இன்று காலை சொல்லுகிறார், உனக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். நேரம் வரும்போது அதை வெளிப்படுத்துவார். இயேசுக்கு கல்லறை ரெடியா இருந்துச்சு. ஆனா இயேசு பிசாசெல்லாம் விரட்டிட்டு இருக்கும்போது கூட்டிட்டு போய் அந்த கல்லறை யாரும் காமிக்கல. am I right? இல்ல. ஆனா மரித்தால் கல்லறை சரியாக கிடைக்கும். உங்களுக்கு தேவை வரும்போது சரியாக பணம் வரும். தேவை வரும்போது உனக்கு வேண்டியதை யார் செய்வா? எத்தனை பேர் விளங்குது? ஆமென் சொல்லுங்க. தேவை இல்லாத போது நாம் அமைதியாக இருப்போம். ஆனா தேவை வரும்போது சரியாக ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கையெல்லாம் வைத்து ஏற்ற நேரத்தில் என் தேவன் சகாயராய் இருப்பார். சரியானதை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 10 ரூபாய் தேவைப்படுவது 10 ரூபாய் கொடுப்பார். 1000 வேண்டும் என்றால் 1000 கொடுப்பார். ஆனா 1 லட்சம் கேட்கும்போது 1 லட்சம் கொடுப்பார். 1 கோடி வேணாலும் 1 கோடி கொடுப்பார். ஆனா 10 ரூபாய் தேவைப்படும் போது 1 கோடி கொடுக்கவே. இது எத்தனை பேருக்கு புரியுது? இதான் புரிஞ்சுக்கணும். முதல்ல உனக்கு 10 ரூபாய் தேவை இருக்கும்போது 1 கோடி தரவே. இதான் இயேசு. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சிலருக்கு உங்க முழு வியாதியும் சுகமாக்கிட்டு விட்டுட்டா நீங்க சர்ச்சுக்கே சிலர் வரமாட்டீங்க. நல்லா ஆயிட்டா ஊர் சுத்திட்டு இருப்பீங்க கார்ல. ஆனா நம்ம பலவீனெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால இருமிக்கிட்டாது, தோத்திரம் போட்டுக்கிட்டாது, எப்படியாவது எங்க போயிடுவோம். இப்படியே உங்க வண்டி ஓடும். நம்ம சாகலாம் மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். வியாதி நம்மளை ஒன்றும் செய்யாது. எல்லாம் கைவித்துங்க பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் தருவார். கை நல்லா உயர்த்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வீணை பலப்படுத்துவார். கை நல்லா உயர்த்தி தேவைக்கேற்றபடி அற்புதம் செய்வார். உங்களுக்கு வேற கோல்டு அஃபெக்ட் ஆகிருக்கும். ஆனால் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு குளிரில் வந்துட்டு போயிருப்பீங்க, ஒன்றும் செய்யாது. இது யாருடைய கிருபை? டாக்டர் சொல்லியிருப்போம் ஒன்றையும் சாப்பிடாதே என்ன. இன்னைக்கு ஈஸ்டர்னுக்கு எல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் யாருடைய கிருபை? நான் சொன்னேன் சாப்பிட்டுட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஆனால் இதெல்லாம் யாருடைய கிருபை? இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாத நிறைய பேர் இருக்கான். சிலவனுக்கு வாயை திறக்க முடியாது, ஊட்டி தான் ஆகணும். சிலவனுக்கு கொடுத்தா இது மாங்காயா கத்திரிக்காயானே தெரியாது, இப்படிலாம் இருக்கான். ஆனால் நமக்கு ஏற்ற நேரத்தில் தருவார், சரியானதை தருவார், சரியானபடி செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 3 வார்த்தையை எல்லாம் மனதில் கொண்டு செல்லும்படி கேட்கிறேன். பரலோகத்திலிருந்து தூதன் வந்த பொழுது 3 காரியம் உடைக்கப்பட்டது. 1 சீல். முதலாவது என்னது? முத்திரை. முத்திரை. 2வது ஸ்டோன், கல். 3வது சோல்ஜர்ஸ். இதில் இருக்கு 4 வசனம் வாசிக்க. சோல்ஜர்ஸை பற்றி 4 காவலாளர் அவருக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல. சரி, இந்த 3ஐயும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ண போறேன். என்ன நடந்தது அப்படின்னா 62வது வசனம், மேத்யூ 27:62. கொஞ்சம் வாசிங்க என் கூட வாங்க. 62ல ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். பிரதான ஆசாரியர் பரிசேயர் எங்க வர்றாங்க? பிலாத்துவினிடத்தில் வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையினால ஒரு பாடிய ரொம்ப என்னப்படுத்தணும்? பத்திரப்படுத்தணும். கொஞ்சம் கவனிங்க, பத்திரப்படுத்தணும். மெசேஜ் கவனமாக கவனிக்கும்படி கேட்கிறேன். சொன்ன உடனே 65 அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர். உங்களுக்கு யார் உண்டு? காவல் சேவகர் உண்டு. 2வது, உங்களுக்கு கூடிய மட்டும் என்ன பண்ணிக்கிடுங்க? பத்திரப்படுத்திக் கொள்ளும். இப்போ பாயிண்ட கவனிங்க. கல்லறைக்கு மேல் வைத்த கல்லை அரிமத்தா ஓரானாகிய யோசேப்பு, இட்ஸ் எ நேச்சுரல் கல் வைக்கிறது. ஆனா சீலும் சோல்ஜரையும் வச்சது யார் தெரியுமா? பரிசேயர்கள். யாரு? யூத மார்க்கத்தை அமைந்த பரிசேயர்கள். அவன் வந்து அந்த கல்லுக்கு சீல் வைக்கிறான். அது மட்டும் இல்ல, சோல்ஜரை போடுறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரு உயிரோட வந்துடக்கூடாது. ஆனா வந்தாரா? கைதடி ஆர்ப்பரிங்க. வருவார். என்ன முத்திரை போட்டாலும் வருவார். என்ன இயேசு
என்ன பெரிய கல்லை வைத்தால் இயேசு வருவார். நம்முடைய திருச்சபைக்கு தேவன் கொடுக்கிற நற்செய்தி என்ன தெரியுமா? உனக்கு யாரு என்ன முத்திரை போட்டு உன்னை லாக் பண்ணினாலும், உன்னை யாரு எவ்வளவு பெரிய கல்லை போட்டு உன்னை லாக் பண்ணினாலும், எத்தனை பேர் உன்னை பாதுகாத்து உன்னை மேல வர முடியாம தடுத்தாலும், இப்ப கை தட்டுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை வெளியே கொண்டு வரப்போகுது. உன் குடும்பத்தை வைத்தோம், உன் பிள்ளைகளை வைத்தோம், சபையை வைத்தோம், ஜனங்களை வைத்தோம், யாரும் நம்மை அடைத்து வைக்க முடியாது. பிதாவாகிய தேவன் மேல இருந்து கவனித்தார், என் மகனை நான் பூமிக்கு அனுப்பியிருக்கேன், ஆனால் நீ எல்லாம் என்ன நினைக்கிற, அவர் எங்க வரக்கூடாது கல்லறையை விட்டு அப்படின்னு நினைக்கிற. உன்னால முடியுமா நான் தேவனா அப்படின்னு யாருக்கு சேலஞ்சு? தேவனுக்கு சேலஞ்ச். இன்னைக்கு கூட நம்முடைய விசுவாசிகள் குடும்பம், தேவனுடைய ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக பரிசேயர்கள் எழும்புவார்கள். கவனமாய் கவனியுங்கள், சதிசேயர் எழும்புவாங்க. ஆனால் ஆண்டவர் மேல இருந்து சேலஞ்ச் பண்றாரு, நீயா நானா? நீ கல்லை வச்சு மூடித்தா உள்ளே இருந்துருமா? நீ சீல் பண்ணிட்டா உள்ளே இருந்துருவாரா? அதை உடைக்க பரலோகத்திலிருந்து தூதர்கள். இன்னைக்கு நிச்சயமா ஒரு தூதன் வந்து உங்க வீட்டில் ஏதோ ஒன்று உடைத்தள்ள போறான். ஏதோ ஒரு கட்டு உடையும், ஏதோ ஒரு வியாதி அழிஞ்சு போகும், ஏதோ ஒரு சாபம் அழிந்து போவதாக. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே let there be a release in Jesus name. Hallelujah. இப்ப சொல்லுங்க, the seal, தமிழ்ல சொல்லுங்க என்னது? முத்திரை. ரெண்டாவது the stone, மூன்றாவது the soldier. கைசத்துக்கு 3 பேரையும் யாருடைய வல்லமை பதம் பார்த்தது? இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் 3 பேர் யாராவது இருப்பாங்க. இப்படி உங்க குடும்பத்துக்கு விரோதமா 3 பேர் இருப்பான். உன் வாழ்க்கைக்கு விரோதமா அது யாருன்னு நீவே கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணாத. 3 பேர் இருப்பான். சபைக்கு விரோதமா 3 பேர் இருப்பான். குடும்பத்துக்கு விரோதமா 3 பேர் இருப்பான். நல்ல படிக்கிற பிள்ளைக்கு விரோதமா 3 பேர் இருப்பான். வளர்ந்து வருகிற நல்ல குடும்பத்துக்கு விரோதமா 3 பேர் இருப்பான். இன்றைக்கு அந்த 3 தகடுபொடியாக போக போகிறது உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா. யாருக்கு வேணுமோ பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ரிசரக்ஷன் சண்டே என்பது சாதாரணமான நாள் அல்ல. இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒரு கட்டுகள் உடையும், ஏதோ ஒரு முத்திரை உடைக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த பயல்களுக்கு, இந்த பரிசேயர்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி தெரியாது. நம்ம ஆண்டவர் யார் அப்படின்னா முத்திரையை உடைக்கிறவர். இயேசுவை பற்றி வேதம் என்ன சொல்லுது? அவர் எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முத்திரையை உடைப்பதற்கு அதிகாரம் பெற்ற தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. 6:1 ஆட்டுக்குட்டியாக முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். என்ன செய்யப்படுறாரா? நல்ல வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க என்ன உள்ளவரா? அதிகாரம் உள்ளவர். 5:1 வாசிங்க. 5:1 ரெவலேஷன் 5:1. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த 7 முத்திரை இருந்துச்சு, முத்திரிக்கப்பட்டிருந்தது. ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் கண்டேன். இதை பார்த்துட்டு யார் இந்த முத்திரையை உடைப்பான்னு யோவான் ஏங்கும் போது கை வைத்து இயேசு வந்தார். கை வைத்துங்க. எத்தனை பேருக்கு முத்திரை உடையணும்? எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கிற கட்டு உடையணும்? சாபக்கட்டு, வியாதி கட்டு, அந்தகார கட்டு, பாவக்கட்டு, ரோகக்கட்டு, எல்லா அந்தகார கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே நம்ம சபையில நம்முடைய குடும்பங்கள்ல உடைக்கப்படுகிறது. 2025 seal the stone, the soldier. நமக்கு விரோதமா சிலர்லாம் பார்ப்பான், நம்மளை கிண்டி பார்ப்பான், எழுப்பி பார்ப்பான், அவன் வில்லன் மாதிரி வருவான். ஆனால் இந்த 4ஆம் வசனம் 28 அது மாதிரி தான் நடக்கும். வாசிங்க 28 அவன் வர்றவனுக்கு என்ன நடக்கும்? சோல்ஜர்ஸ்க்கு என்ன நடந்துச்சு? காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் என்ன செஞ்சு போயிடுவாங்க? பயந்து. நம்மளை பார்த்து இல்ல, யாரை பார்த்து பயப்பட போறாங்க? கைவிட்டு நீங்க சொல்லுங்க, என்ன பார்த்து இல்ல, யாரை பார்த்து நீ பயப்படணும்? நம்ம அருகில் இயேசு நிற்பார், நம்ம கூட இயேசு இருப்பார். நாம ஒல்லியாதான் இருப்போம், சாதாரணமா தான் தெரிவோம், நம்ம கையில ஒண்ணு இருக்காத மாதிரி தெரியும், நம்ம கையில ஆயுதம்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா வல்லமுள்ளவர் நம்ம அருகில் இருப்பார். ஓ ரபாலகத கரங்களை தட்டி ஆர்ப்பரித்துக் கொண்டு இந்த வல்லம் எடுப்பனைக்கு இந்த ஆண்டு உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார்,
முத்திரைகளை உடைக்கிற வல்லமை எனக்கு உண்டு. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் முத்திரை, உன் குடும்பத்தில் போடப்படுகிற முத்திரை, எந்த முத்திரையும் உடைக்க வல்லமுள்ள தேவனாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் உலகத்தில் ஒரு இன்டர்வியூ போயிட்டு நமக்கு வேலை கிடைக்கிறது, அதெல்லாம் முத்திரை உடைக்கிறது. பிள்ளைகள் படித்து மேலே வர்றது, நாம் சுகமாக இருப்பது, வியாதி சுகமடைவது, ஒரு குழந்தை பிறப்பது, இதெல்லாம் என்ன உடைக்கிறது? முத்திரை உடைக்கிறது. இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முத்திரையை உடைக்கிறார் உனக்காக எனக்காக. ஹல்லேலூயா. சத்தானே, நீ முத்திரை போட்டியா? அவங்க வேலை முத்திரை போடுற வேலை. கர்த்தருடைய வேலை என்ன வேலை? டாக்டர்ஸ்ட்டு போனால் அவங்களுக்கு பேனா இருக்குது, பேப்பர் இருக்குது, அவங்க பாட்டுக்கு இருக்குவாங்க எல்லாம். அவங்க பாவம், படித்ததுக்கு எழுதிட்டு போட்டோம். காலேஜில் தான் ஒழுங்காக எழுதலை, அங்கேயாவது எழுதுவாங்க, எதையா எழுதுவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு ஒரு டாக்டர் எழுதின ஸ்லிப்பை கொடுத்தேன். இங்கே யாரும் கோச்சிக்கிடாதீங்க, நான் அதெல்லாம் இல்லஸ்ட்ரேஷனாக சொல்கிறேன். இந்த விளங்காத கையெழுத்து ஏன்ட்ட கொண்டு வர, அதை கொண்டு போ அப்படின்ட்டான். அப்படின்னா அப்படி தான் இருக்குது உலகம். ஆனால் இதெல்லாம் உடைக்கிறது யார்? இன்றைக்கி எத்தனை பேருக்கு யார் என்ன எழுதினாலும் அதெல்லாம் உடைய போகுது. கை சுத்துங்க, எல்லா தலையெழுத்தெல்லாம் உடைய போகுது. யார் உன்னை பற்றி சொன்னாலும் அதெல்லாம் உடையுது. உன் குடும்பத்துக்கு எதிராக பேசுனதெல்லாம் உடையுது. உன் பிள்ளைக்கு எதிராக சொன்னதெல்லாம் உடையுது. உன் பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் கிடைக்காது, காலேஜ் கிடைக்காது, வேலை கிடைக்காது, உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது, உனக்கு குழந்தை பிறக்காது. கைதட்டி யார் பேர்? எல்லா கட்டுகளும் all the seal be broken in Jesus name. எல்லா முத்திரைகளும் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சிலர் கூட நம்ம முத்திரை போட்டுருவாங்க. சிலர் சின்ன வயசில் சில பிள்ளைகளுக்கு வந்து இவன் தான் உனக்கு புருஷன் அப்படின்லாம் சீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் அந்த முத்திரையெல்லாம் உடைச்சி தேவன் வச்சதை சரியாக நமக்கு தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசி கேட்குற போது உங்களுக்கு யார்கிட்ட கத்தர் பேசிக்கிட்டே இருப்பார். முத்திரையை உடைச்சிக்கிட்டே இருங்க. நாளைக்கு போங்க, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் 7வது மாதம் 9வது மாதம் டக்கு 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 டக்குன்னு அங்கங்கே திறந்துக்கிட்டே இருக்கும். அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். சபை நிறைந்து வழிந்து கொண்டே இருக்கும். ஆத்துமாக்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. நம்முடைய ஆலயம் மகிமையாக மாறிக்கிட்டே போகும். இன்னும் முத்திரை உடைக்கப்படும். ஹல்லேலூயா. என்னோட அந்த பிலாத்து ரொம்ப டெக்னிக்காக சொல்லிட்டான். நான் வச்சுட்டு மாட்டிக்கூடாது, நீயே வச்சுக்கோன்னு பரிசை அவங்ககிட்ட சொல்லிட்டான். இல்லை, நம்ம கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர்கிட்ட போய் கேளும்பாங்க, நீ வந்து மாட்டிக்காத, நீ சர்ச்சுக்கு போறிய இவ்வளோ நாள் உனக்கு வேலை கிடைச்சதா, பாஸ்டர்கிட்ட போய் கேளு வந்து. இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. பிலாத்து வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். அவன் சொல்லிட்டான், நீயே போய் வச்சுக்க முத்திரையை. ஏன்னா என்ன உடைய போதுன்னு அவனுக்கு தெரியும். கைவித்து சொல்லுங்க, பிலாத்துக்கு தெரியும் முத்திரை உடைக்கிறவர் இயேசு. கைசத்துக்கு ராஜாக்களுக்கு தெரியும் முத்திரை உடைக்கிறவர் இயேசு. அதிகாரிகளுக்கு தெரியும் முத்திரை உடைக்கிறவர் இயேசு. ஆனால் இவங்க வந்து ரிலிஜியஸ் பீப்புள், மார்க்கம். நல்லா கவனிங்க, இன்றைக்கு ராஜாக்களை விட மார்க்கத்தில் உள்ளவர்கள் தான் தீவிரமாக இருப்பாங்க. அதனால தான் அந்த முத்திரை கர்த்தர் உடைப்பார். மார்க்கங்களின் முத்திரை, ரிலிஜியஸ் சீல்ஸ். ஏதோ ஒரு மார்க்கத்தை வைத்துக்கொண்டு உன்னை செஞ்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு ஏதோ செய்ய வருவாங்க. ஆனால் முத்திரையெல்லாம் கர்த்தர் உடைக்கிறார். யாராவது உன் குடும்பம் சில மார்க்கங்களினால் கட்டப்பட்டு, அல்லது சில குடும்பங்களில் சில கட்டுகள் இருக்கும். இப்படி பண்ணாம இப்படி செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, எங்க குடும்பத்தில் இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. ஆனால் இயேசு சொல்ற மாதிரி வேதத்தின்படி தான் நடக்கும். உன் குடும்பம் நடக்கிற மாதிரி, உன் ஊர்ல இருக்கிற மாதிரி, உங்க சம்பிரதாயம் மாதிரி நடக்காது. அந்த கட்டெல்லாம் கர்த்தர் உடைப்பார். இப்ப கைத்தட்டு முடிஞ்ச கைத்தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரிங்க. ஆண்டவரே சொல்லுங்க, என் சம்பிரதாய கட்டு, குடும்ப கட்டு, எல்லா கட்டுகளும் உடைஞ்சு இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.